உமது பிரியை விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால். சரி, இப்போ பிரியமாக இல்லை. யார்? ஒருவேளை ஜனங்கள் பிரியமாக இல்லை, பிரியமாக வாழல, கர்த்தருடைய ஜெபம் பண்ணலை, அவரை தொழுது கொள்ளலை, உபவாசிக்கலை, இரவு ஜெபம் பண்ணலை, எதுவுமே இல்லை, அவருக்கு பிரியமான காரியம் எதுவுமே இல்லை. இப்போ அவருக்கு பிரியமாய் வசனத்துக்கு கீழ்ப்படியலை, அவருக்கு பிரியமாய் வாழலை, பரிசுத்தமாய் வாழலை, உன்னதரை வெளிப்படுத்தலை, அபிஷேகம் வெளிப்படலை. அப்போ இவங்களுக்கு அவர் என்ன செய்வார்னு தெரியுங்களா? இந்த மோவாப்பு அந்நிய தேசத்தார், மோவாப் அந்நிய தேசத்தார், அவங்க கர்த்தரை நம்ப மாட்டாங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரங்க, குடிகாரர்கள், தேவனை தொழுது கொள்ளாதவர்கள், கர்த்தரை அறியாத சபிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு என்ன நேர்ந்துருமா? அவங்க என்னன்னு சொல்றாருன்னா, வசனம் 8வது வசனம், மோவாப் என் பாத பாத்திரம். கவனிங்களேன், தேவனுக்கு பிரியமில்லாத, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். பாத பாத்திரம்னு என்ன? ஹலோ, பாத பாத்திரம்னு என்னங்க? செருப்பு போறீங்களா இல்லையா? பாதத்துக்கு அதுதான் பாத்திரம். செருப்பு போட்டுருந்தீங்களா? தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்த மோவாப்பு தேசத்தாரே ஜனங்களை சொல்றாங்க செருப்பு அப்படின்னு. என்னவா பாத பாத்திரம்னா என்ன? அப்ப தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்தா செருப்புக்கு யூக்காலா வைக்கிறார். சரி, அதுக்கடுத்து பாருங்க, ஏதோம் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? ஏதோமின் மேல் என் பாதரட்சையை. என்னங்க? ஏதோமும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவங்க, கர்த்தரை நம்பி இல்லாதவங்க, கர்த்தரை சார்ந்து இல்லாதவங்க. ஏதோமோ அப்போ அவர் என்ன எதை எரிஞ்சுப்பாரான்? பாதரட்சனா அடிக்கடி நான் பேசிக்கணும், செருப்பில் அடிப்பேன். என்னது? என்னவா பேசுறது தெளிவா கேட்குதா இல்லையா? செருப்பில் அடிப்பேன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் அதை தான் கர்த்தர் செய்வாராம். மனுஷன்கிட்ட போய் அடி வாங்கிறத விட மனுஷன் கன்னத்தில் ஓங்கி செருப்பில் அடித்தாலே வீக்கும். கர்த்தர் அடித்தா என்னாகும்? கர்த்தர் அடித்தா என்னாகும்? செருப்பை விட்டு எரிவாராம். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்தா அப்படின்னா அவர் அங்கேருந்து பர்வத்திலிருந்து அவர் செருப்பை எரிவாரா? பர்வத்தில் செருப்பை எரிவார். செருப்பில் ஒரு ஆள் அடித்தா அவனுக்கு அவமானம். அடி வாங்கினா சுத்தியலுக்கு வந்தார், அவன் செருப்பில் அடி வாங்கினான் பாரு, இந்த அவன்கிட்ட வாங்கினான் பாரு, அதை போல் ஒரு அவமானம் வரும்.